ஹாய் செல்ல குட்டீஸ், உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். என்ன கதை தெரியுமா? இது ஒரு நீதி கதை தான். ஒரு ஊரில் ஒரு யானையும் பாகனும் இருந்தாங்களாம். டெய்லி அந்த பாகன் யானையை வாக்கிங் கூட்டு போவாப்பிலையாம். காலாரம் நடந்துட்டு இருந்தால் யானைக்கு ஒரு எக்ஸசைஸ் மாதிரி இருக்கும்னு. அப்போ கடைவீதிக்கு பக்கம் வாக்கிங் கூட்டு போகல, அங்கே எதிர்படுற மக்கள் எல்லாரும் வந்து யானைக்கு கரும்பு, வெல்லம், அரிசி, வாழைப்பழம், புல்லுக்கட்டு, தேங்காய் எல்லாம் கொடுப்பாங்களாம். கொடுத்துட்டு யானைகிட்ட பிளெஸ்ஸிங் வாங்குவாங்களாம். யானையும் சந்தோஷமாக அவங்கள ப்ளஸ் பண்ணுமா. இது டெய்லி ரொட்டீனாக இந்த மாதிரி பாகன் வந்து யானையை கடைவீதிக்கு கூட்டிகிட்டு போவாராம். இதே மாதிரி நடக்குமா. அந்த மாதிரி ஒரு நாள் போகையில் ஒரு சேட்டைக்கார பையன் தேங்காயில் இருக்க பருப்பை எடுத்துகிட்டு அதில் சுண்ணாம்பை தடவி யானை கொடுத்துட்டானா. யானை அதை சாப்பிட்டுட்டு வாய் புண்ணாயிருச்சான். ஒரு அப்படி, அதாவது என்ன, சுண்ணாம்பு வாயில் பட்டால் எப்படி இருக்கும், உடனே கத்தி அழுது புண்ணாயிருச்சு. உடனே யானை பாகன் வந்து வாயெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டு எண்ணெயெல்லாம் தடவி நெய்யெல்லாம் தடவி ஒரு டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போய் அதுக்கு தேவையான ஆயின்மெண்ட்லாம் போட்டு எல்லாம் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த புண்ணை ஆற்றுனாரான். அது வரைக்கும் யானை வாக்கிங் போகலையாம். பாகன் யானையும் அங்கேயே தான் இருப்பாங்களா, வீட்டிலே தான் இருந்திருப்பாங்க. ஒரு வழியாக புண்ணெல்லாம் ஆறிடுச்சு. யானையும் ரொம்ப சரியாக, நாக்கில் புண்ணாயிருச்சுன்னா சாப்பிட முடியாதுல்ல, அதனால் யானை ரொம்ப மெலிஞ்சு போச்சு. புண்ணெல்லாம் ஆறிடுச்சு. சரி, நம்ம யானையை பழையபடிக்கு வாக்கிங் கூட்டு போவோன்ட்டு பாகன் வந்து யானையை வாக்கிங் கூட்டு போனாராம். போகவும் ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தோன்னே எல்லோரும் ஒரே ஆரவாரமாக யானையை வரவேற்றது. அதுக்கு எல்லாம் கொடுத்தாங்களாம். வெல்லமெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா யானைக்கு புண்ணாயிருச்சுன்னு தெரியல, அதனால இனிப்பாக கொடுக்குறாங்க. அப்படியெல்லாம் கொடுத்துக்கிட்டு அந்த கூட்டத்துக்கு தாண்டி தள்ளி அந்த குட்டி பையன் சேட்டக்கார பையன் இருக்கேன் பாரு, அவன் விளையாண்டுக்கிட்டு இருந்திருக்கேன். இந்த யானை அவனை பார்த்துருச்சு. பார்த்த உடனே வாடா வா அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு இந்த கூட்டத்தில் ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு அவங்கள தாண்டி போய் அந்த பையனை அப்படி தும்பிக்கையில் தூக்கிருச்சான். தூக்கி கீழே போட்டு அவனை மிதிக்கணும்னு அவ்வளோ கோவம் வந்துருச்சு யானைக்கு. உடனே பாகன் அப்படியே யானையை அந்த தும்பிக்கையை பிடிச்சி தடவி கொடுத்து தலையெல்லாம் தடவி கொடுத்து தட்டி அதை சமாதானப்படுத்தி அந்த பையனை அந்த யானைகிட்டேருந்து விடுவிச்சு காப்பாற்றி கூப்பிட்டு போயிடுறாரு. யானை அப்புறம் சமாதானமாகிடுது பாகன்னு சொல்லவும். அந்த பையனை அங்கிட்டு கூப்பிட்டு போய், பற்றியா சின்ன பையனாக இருக்கிற, ஆனால் எவ்வளோ ஒரு பெரிய சேட்டை பண்ணி யானைக்கே இவ்வளோ கஷ்டத்தை ஏற்படுத்திட்டேன், இந்த மாதிரியெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு புத்திமதி சொல்கிறாரு. உடனே அந்த பையனும் தன்னோட தப்பை உணர்ந்து தலையை குனிஞ்சிட்டு போயிட்டேன். இனிமேல் செய்யக்கூடாது தப்பே அப்படின்னு மனசுக்குள்ளே உறுதி எடுத்துக்கிட்டு. இதிலேருந்து என்ன தெரியுது சுட்டிகளா? முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும். அதாவது பிறர்க்கின்னா முற்பகல் செய்யும் தமக்கின்னா பிற்பகல் தாமே விளையும். அடுத்தவங்களுக்கு நம்ம ஒரு கெடுதல் பண்ணோம்னா அந்த கெடுதல் நம்மளுக்கே திருப்பி வந்துடும். அதனால் அடுத்தவங்களுக்கு கெடுதலே பண்ணக்கூடாது, நன்மை தான் செய்யணும். என்ன குட்டிகளா, இந்த கதை பிடிச்சிருக்கா? சரி, அடுத்து இன்னொரு கதையுடன் இன்னொரு நாள் சந்திக்கிறேன். பாய்.